வாய்ஸ் ஆஃப் உலமாக்களின் சத்திய குரல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ ஹபீபினா வ ஷஃபீஇனா வ குர்ரத்தி அயுனினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த உலமாக்களே, பெரியோர்களே, தௌஹீதின் பெயரால் உருவாக்கப்பட்ட மூட நம்பிக்கை என்ற தலைப்பில் இதற்கு முன் ஒரு வீடியோவை காணொலியை நான் பதிவு செய்திருந்தேன். அதற்கு பதில் கூறும் வகையில் அண்மை காலமாக ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி என்பவர் அவருடைய ஆரம்ப முதல் கட்ட மறுப்பாக ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தார். உண்மையில் அந்த காணொலியை பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும். மேலும் மேலும் இந்த தௌஹீதின் பெயரால் உருவாக்கப்பட்டது இது தெளிவாகவே ஒரு மூட நம்பிக்கை என்பது புரிந்திருக்கும். காரணம், இந்த தௌஹீத் இது ருபூபியா, அல் உலூஹியா, அல் அஸ்மா வ சிஃபாத் என்று பிரித்ததற்கான ஒரு ஆதாரத்தை கூட அவர் அந்த காணொலியில் முன்வைக்காமல், நான் எதனை தௌஹீத் என்பதாக கூறினேனோ அதற்குரிய விளக்கத்தை கூறிவிட்டு சென்றிருக்கிறார். உண்மையில் தௌஹீத் என்பது இஸ்லாத்தின் ஈமானின் அடிப்படையான ஒரு விடயமாகும். இந்த தௌஹீதை அல் குர்ஆன், சுன்னா, சலஃபு சாலிஹீன்கள் மிக அழகாக விரிவாகவே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். தௌஹீதை குர்ஆன் எவ்வாறு தெளிவுபடுத்துகிறது, ஹதீஸ் எவ்வாறு தெளிவுபடுத்தியிருக்கிறது, சலஃபு சாலிஹீன்கள் முன்னே இமாம்கள் எவ்வாறு தெளிவுபடுத்தினார்கள், அனைத்தையும் நாம் கவனித்துதான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்துடைய அகீதாவை பொறுத்தவரையில் தௌஹீத் என்பதற்கு கீழால் ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படையான விடயங்களை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். உண்மையில் சலஃபு சாலிஹீன்களுடைய நூல்களில் மிக முக்கியமான அகீதாவுடைய நூலாக அல் ஃபிக்ஹுல் அக்பர் அல் இமாமுல் அஅதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாப், அதே போன்று அல் அகீதத்து தஹாவியா, இது மிகவும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கிதாப். இந்த ரெண்டு கிதாபுகளிலும் சலஃபு சாலிஹீன்களால் எழுதப்பட்ட இந்த நூல்களிலும் தௌஹீதை பற்றி அழகாகவே அவர்கள் முன்வைக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசும் பொழுது வல்லாஹு தஆலா வாஹிதுன், வல்லாஹு தஆலா வாஹிதுன், அல்லாஹ் ஒருவன், லா மின் தரீக்கில் அதத், எண்ணிக்கை ரீதியாக அல்லாஹ்வுடைய வஹ்தானியத் என்பது, வலாக்கின் மின் தரீக்கி அன்னஹு லா ஷரீக லஹ், அல்லாஹ்வுக்கு நிகர் இல்லை என்ற வகையில், அல்லாஹ்வுக்கு இணை துணை இல்லை என்ற வகையில் அவன் ஒருவன் என்பதை அல் இமாமுல் அஅதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகாகவே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போன்று இமாமுனா தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் அகீதத்து தஹாவியா என்ற கிதாபில், இது சலஃபு சாலிஹீன்களுடைய அகீதாவை அடிப்படையாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நூல். இதிலும் பேசும் பொழுது நகூலு ஃபி தௌஹீதில்லாஹி தஆலா முஅத்தகிதீன பிதௌஃபீகில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய தௌஃபீகை கொண்டு நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய தௌஹீத் விடயத்திலே நாம் கூறுகிறோம், இன்னல்லாஹ வாஹிதுன், இன்னல்லாஹ தஆலா வாஹிதுன், அல்லாஹு தஆலா ஒருவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகர் இணை துணை எதுவுமே இல்லை என்பதை தான் இமாம் அபூ ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே தௌஹீத் என்று வரும் பொழுதே இந்த ஏகத்துவத்துக்கு முரணான ஷிர்கை தான் உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். தௌஹீதை எவ்வாறு நம்ப வேண்டுமோ அதே போன்று தௌஹீதுக்கு முரணான பலது, அல்லாஹ் தஆலாவுடைய தாத்தில் அவன் தனித்தவன், அவனுடைய தாத்தை போன்று வேறு தாத்துகள் இல்லை. அல்லாஹ்வுடைய சிஃபத்திலும் அவனுடைய தௌஹீதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வர்ணிப்பை போன்று வர்ணிப்பு பெற்றவர்கள் வேறு எவரும் இல்லை. அதே போன்று அஃஆல்களிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆனுடைய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அல் குர்ஆனுடைய வசனங்கள் மிக அழகாக தௌஹீதை ஆரம்பமாக அது தரிப்படுத்தி அதை பலப்படுத்தி எவ்வாறு குர்ஆனுடைய வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ஹுவல்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார், அல்லாஹ் ஒருவன் என்பதாக அவன் இஸ்பாத் செய்கிறான். இன்னும் ஒரு ஆயத்தில் வ இலாஹுனா வ இலாஹுக்கும் வாஹிதுன் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், அனைவருடைய இறைவனும் எமது இறைவன் உங்களுடைய இறைவனும் ஒருவன் என்ற விடயத்தை அல் குர்ஆன் இஸ்பாத் செய்கிறது. எனவே இந்த அகீதாவுக்கு ஏகத்துவத்துக்கு முரணான இந்த ஷிர்கை எவ்வாறு அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது, எவ்வாறு அந்த தௌஹீதை விட்டும் வெளிப்படுத்துகிறது. அல் குர்ஆன் சொல்கிறது, லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா,
லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்கள் இருந்தால் அனைத்தும் ஃபசாதாகிவிடும் என்ற அல் குர்ஆனுடைய வசனம் சூரத்துல் அம்பியாவில் இடம்பெற்றிருக்கிறது. இது எவ்வாறு ஃபசாதாகும், அந்த அநியாயம், அந்த அழிவு எவ்வாறு வரும் என்பதை இன்னுமொரு ஆயத்தில் அல்லாஹ் விரிவாகவே கூறுகிறான். வமா கான மஅஹு மின் இலாஹின் இதல் லதஹப குல்லு இலாஹின் பிமா ஹலக் வல அலா பஅதுஹும் அலா பஅத் சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன். சூரத்துல் முஃமின் அல்லாஹ் தஆலா முஃமினூனிலே கூறும் பொழுது வமா கான மஅஹு மின் இலாஹ், அல்லாஹ் தஆலாவுடன் வேறு கடவுள்கள் இருந்தால் லதஹப குல்லு இலாஹின் பிமா ஹலக், ஒவ்வொரு கடவுள்களும் தான் படைத்த படைப்புகள் என்று அவர்கள் எடுத்து ஒருவரை விடவும் மிகைத்துக் கொள்வதற்கு, அதிகாரம் செல்வதற்கு அவர்கள் முனைவார்கள். இதுவே ஒரு ஃபசாதாக ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவனை தூய்மைப்படுத்துகிறான். அம்மா யசிஃபூன், இவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. எனவே தௌஹீதை அது இஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்திவிட்டு தௌஹீதில் இருந்து இந்த ஷிர்கை அல் குர்ஆன் வெளிப்படுத்துகிறது. இந்த ஷுரக்காக்கள் இணை வைப்பதற்கு யாரும் தகுதியில் அல்லாஹ் தஆலாவை இணை வைக்க முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா எவ்வாறு அவனுடைய செயற்பாடுகளை தெளிவுபடுத்துகிறான். அவனுடைய தாத்தில் அவன் ஒருவன் என்பதை போல, சிஃபத்துகளில் அவன் ஒருவன் என்பதை போல, ஃபியாட்களிலும் செயற்பாடுகளிலும் அவன் ஒருவன், அவனுக்கு நிகர் இல்லை, அவனுக்கு இணைதுணை இல்லை என்பதை அல் குர்ஆனுடைய வசனம் எவ்வாறு கூறுகிறது. அல்லாஹுல்லதி ஹலகக்கும் சும்ம ரஸகக்கும் சும்ம யுமீதுக்கும் சும்ம யுஹ்யீக்கும், அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளில் உங்களை அவனே படைத்தான், உங்களுக்கு அவன் உபகாரம் செய்கிறான், ரிஸ்க் கொடுக்கிறான், உங்களை அவனே மரணிக்க செய்கிறான், அவனே உங்களை உயிர்ப்பிக்க செய்கிறான். ஹல் மின் ஷுரகாஇக்கும் மை யஃஅலு மின் ذلك மின் ஷை, உங்களுடைய நீங்கள் இணை வைக்கக்கூடிய விக்கிரகங்களால், இணை வைக்கக்கூடியவைகளால் இதில் ஏதாவது ஒன்றை செய்ய முடியுமா என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக அந்த ஷுரகாக்கள் அவர்கள் இயலாதவர்கள் என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. எனவே தௌஹீதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்திய விதம், தௌஹீதை தரிப்படுத்திய விதம், இதே விதத்தில் தான் ஹதீஸுகளும் பின்னால் வந்த ஸலஃபு ஸாலிஹீன்களும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதற்கு மாற்றமாக புதிய ஒரு முறையை அவர்கள் கையாண்டு தௌஹீதை விளக்கப்படுத்தும் பொழுது முதலிலே தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் உலூஹியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்ற ஒரு முறையை முதலாக 8வது நூற்றாண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது என்று நான் கூறினேன். அதையும் ஆதார ரீதியாக மிக விரிவாகவும் தெளிவுபடுத்தலாம். இந்த முறை இது சுத்தமாக மூட நம்பிக்கை. தௌஹீத் ருபூபியாவுக்கு கீழால் இவர்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள்? தௌஹீத் ருபூபியாவுக்கு கீழால மக்கா முஷ்ரிக்கீங்கள் அவ்வளவு பேரும் தௌஹீத்வாதிகள், முஷ்ரிக்கீங்கள். குர்ஆன் சொல்கிறது குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று முஷ்ரிக்கீங்களை பார்த்து காஃபிர்கள் என்று குர்ஆன் விழித்து பேசும் பொழுது இவர்களை பார்த்து தௌஹீத்வாதிகள் என்று கூறக்கூடிய தெளிவான மூட நம்பிக்கை. இதை பற்றி அவர் எதுவும் வாய் திறக்கவில்லை. இந்த தௌஹீத் மூட நம்பிக்கைக்கு கீழால் அபூ ஜஹல் தௌஹீத்வாதியாம், அபூ லஹப் தௌஹீத்வாதியாம். அவர்கள் ருபூபியாவில் அவ்வளவு பேரும் தௌஹீத், உலூஹியாவில் தான் அவர்களுக்கு தௌஹீத் இருக்கவில்லை, எனவே தான் அவர்கள் முஷ்ரிக்கானார்கள் என்ற ஒரு மூட நம்பிக்கையை சமூகம் மயப்படுத்தினார்கள் என்பதை மிக அழகாக நான் முன்வைத்தேன். ஆனால் அவருடைய முதல் பாகத்தில் இது எது சம்பந்தமாகவும் அவர் பேசாமல் அவர் நான் கூறிய அந்த தௌஹீதை விரிவாக கூறிவிட்டு இந்த தௌஹீதை தான் நாம் கூறுகிறோம், உண்மையில் நாம் கூறக்கூடிய இந்த தௌஹீதை தான் நீங்கள் கூறுவதாக இருந்தால் அதில் எமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் தௌஹீத் என்ற போர்வையில் தௌஹீத் ருபூபியான் ஒரு பகுதி உருவாக்கி அதற்கு கீழால் நீங்கள் சமூகத்துக்கு புகுத்தும் இந்த மூட நம்பிக்கை, தௌஹீத் உலூஹியான் உருவாக்கி அதற்கு கீழால் நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விடயங்கள், தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் என்று உருவாக்கி அதற்கு கீழால் சமூகம் மயப்படுத்தக்கூடிய மூட நம்பிக்கைகள், இது உண்மையிலே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணானது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே தயவு செய்து ஷேக் முர்ஷித் அல் அப்பாஸியிடம் அன்பாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த இடத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காணொளியை பதிவு செய்வதை விட திறந்த மனதுடன் உள்ளங்கள் புண்படாத விதத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து இது சம்பந்தமான அழகான ஒரு கலந்துரையாடலை நாம் செய்து சமூகத்துக்கு ஹக்கை எடுத்துரைப்போம். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ எந்த அக்கீதாவில் இருக்கிறார்களோ அந்த அக்கீதாவின் பால் மக்களை வழிநடத்தி செல்வோம். உங்களுக்கும் இது அழகான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுவரை காலமும் பிழையான பாதையில் பயணித்த நீங்கள் ஹக்கை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருப்பான் என்ற நல்லெண்ணத்துடன் உங்களுக்கு அன்பான அழைப்பை விடுக்கிறேன். நீங்கள் எமது அழைப்பை ஏற்று அழகான ஒரு கலந்துரையாடலுக்கு வர வேண்டும் என்பது எம்முடைய அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய உலமாக்களின் சார்பாக நான் முன்வைத்துக் கொள்கிறேன்.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.